அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த பதிவுங்க. பங்குனி உத்திரத்துடைய மிக மிக முக்கியமான பதிவு. முருகனுடைய வழிபாடு செய்யாதவங்களே இந்த உலகத்தில் கிடையாது. நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் நடப்பதற்கு அதுவும் உடனுக்குடனே நமக்கு அதை நிறைவேற்றி தருவதில் முருகப்பெருமானுக்கு மிஞ்சிய எந்த விதமான தெய்வங்களும் கிடையாது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கடவுள் தான் நம்முடைய முருகப்பெருமான். அப்படி முருகனுடைய மிக முக்கியமான விரதத்தில் ஒன்று தான் பங்குனி உத்திரம். குடும்பத்தில் நடக்கக்கூடிய எல்லா சுப காரியங்களும் சுப நிகழ்வுகளும் ஏதாவது ஒரு தடைகள் தாமதங்கள் இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் வேண்டுதல்கள் நமக்கு இப்படி எந்த விஷயங்களாக இருந்தாலுமே இந்த பங்குனி உத்திர நாளில் நம்ம முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டாலே போதும். பங்குனி உத்திரம் முருகனுடைய அருள் மட்டும் கிடையாதுங்க, சகல தெய்வங்களுடைய பரிபூர்ண அருட்கடாட்சம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வழிபாடு தான் பங்குனி உத்திர வழிபாடு. அப்படிப்பட்ட பங்குனி உத்திரத்துக்கு முருகனை வேண்டி நம்ம எடுக்கப் போகின்ற அற்புதமான 6 நாட்கள் வழிபாடு தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். எப்பயுமே முருகனுக்கு 6ங்கிற எண்ணோட நிறைய தொடர்புகள் இருக்குது. முருகப்பெருமானை எடுத்து வளர்த்தவங்க 6 கார்த்திகை பெண்கள். அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு 6 படை வீடுகள், 6 முகம் கொண்டவர் அப்படிங்கிற 6ங்கிற எண்ணோடைய அந்த ஆன்மீக தொடர்புகள் நிறைய இருக்குங்க. அப்படி நம்ம 6 நாட்கள், ஏன்னா கந்தசஷ்டிக்கு கூட நம்ம இப்படி 6 நாட்கள் விரதங்களாக இருப்போம் பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த 6 நாட்கள் தொடர்ந்து முருகனுடைய வழிபாட்டை உங்களுடைய வீட்டில் ஒரு தீப வழிபாடாக இருக்கலாம், இல்லாட்டி விரத வழிபாடாக இருக்கலாம், அப்படி எதுவாக இருந்தாலும் முருகனை வேண்டி 6 நாட்கள் மனசார நினச்சி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் முருகனுடைய அருளாலே நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். பங்குனி மாதத்தில் ஏகப்பட்ட விசேஷங்கள் நமக்கு இருக்குது. குறிப்பாக முருகனுடைய வழிபாடுகளுங்கிறது பங்குனி மாதத்தில் நமக்கு அவ்வளோ ஒரு விசேஷம். நமக்கு இந்த மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லிட்டாலே பங்குனியில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் பங்குனி உத்திரம். இந்த நாளில் பல தெய்வீக திருமணங்கள் நமக்கு நடைபெற்றதாக ஒரு ஐதீகங்கள் இருக்குது. சிவன் பார்வதி, மீனாட்சி சுந்தரேஸ்வரர், ஸ்ரீராமர் சீதா, முருகன் தெய்வானை, இவங்க எல்லாருடைய திருமணங்களும் இந்த நாளில் தான் நடந்துச்சான். அதே மாதிரி தான் நமக்கு ஆண்டாள் ரங்கநாதர் ஐக்கியமான தினமும் இந்த பங்குனி உத்திர நாளில் தான். நம்முடைய சாஸ்தாவான ஐயப்பனும் அந்த பங்குனி உத்திர நாளில் தான் அவதரித்ததாக வரலாறுகள் இருக்குங்க. இப்படி எல்லாருடைய அதாவது தெய்வ வழிபாடுகளாக இருக்கட்டும், நமக்கு தெய்வீக திருமணங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே நடந்தது பங்குனி உத்திரம்ங்கிற அந்த ஒரு நாளில் தான். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நாள். குறிப்பாக இந்த நாளில் முருகனை யார் நினச்சி நம்ம விரதங்கள் இருந்து வழிபாடுகள் பண்ணுறோமோ, இல்லை சின்னதான விரதங்களாக இருக்கலாம், இல்லை தீப வழிபாடுகளாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த காரியங்கள் தான தர்மங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம எது செஞ்சாலுமே நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. குறிப்பாக நம்ம ஒரு திருமண வாழ்க்கை ஒருத்தருக்கு வெளியில் நம்ம எவ்வளவு ஓடி ஆடி கஷ்டப்பட்டு நம்ம வேலை செஞ்சுட்டு வந்தாலுமே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே நமக்கு அந்த குடும்ப வாழ்க்கைங்கிறது ரொம்ப நல்லபடியாக இருக்கணும். ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியும் சரி, அந்த மனைவிக்கு கணவனும் சரி, ரொம்ப ஒரு அந்யோன்யமான ஒரு வாழ்க்கை, நல்லபடியான ஒரு குழந்தைகள், குடும்பம், அப்படி நிம்மதி, சந்தோஷம், இது எல்லாமே அந்த ஒரு திருமண உறவில் கண்டிப்பாக இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ணமான ஒரு நல்லபடியான ஒரு வாழ்க்கை அமைவதற்கு பங்குனி உத்திர நாளில் நம்ம முருகனை மனசார வேண்டிக்கிட்டாலே போதுங்க. அதே மாதிரி நிறைய பேர் நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டோம். அவங்கவுங்க குழந்தைகளுக்காக திருமணங்கள் ஏதாவது கைகூடி வர நேரத்தில் டக்குன்னு நிற்கிது, இல்லை வேறு ஏதாவது நிச்சயதார்த்தமாக இருக்கட்டும், குழந்தை பிறப்பாக இருக்கட்டும், இல்லை வேறு சுப காரியங்கள், வீடு கட்டுறது, வேலை விஷயங்கள், இப்படி ஏதாவது ஒரு காரியத்தில் ஏதாச்சும் ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது, தள்ளி போய்கிட்டே இருக்குது. அப்படிங்கிற ஏதாவது ஒரு விஷயங்கள் கோரிக்கைகள் இருக்கும் பார்த்தீங்களா. அப்படி எந்த வேண்டுதலாக இருந்தாலுமே நம்ம இந்த 6 நாட்கள் நீங்கள் முருகனை வேண்டி தாராளமாக நம்ம விரதம் இருக்கலாம். இப்போ நம்ம இந்த முருகப்பெருமானுடைய பங்குனி உத்திரம் நமக்கு எப்போ வருது, இந்த 6 நாட்கள் நமக்கு எப்போ துவங்குதுன்னு கேட்டிங்கன்னா,
27/3/2026, அதாவது கரெக்டாக வெள்ளிக்கிழமை நமக்கு ராமநவமி அன்னைக்கு தொடங்குது. அப்படி 27ஆம் தேதி மார்ச் மாதம் துவங்குகின்ற இந்த 6 நாட்களுடைய அந்த விரதமானது கரெக்டாக ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஏன்னா பங்குனி உத்திரமானது நமக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி வருது. இந்த 6 நாட்களும் உங்களுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கோ, ஒரு நேர விரதம் இருக்கலாம், 2 நேர விரதம் இருக்கலாம், இல்லாட்டி எங்களால் இப்படி விரதங்கள்லாம் இருக்க முடியாதுமா அப்படிங்கிறவங்க எளிமையான சைவ உணவுகள் மட்டுமே 6 நாட்கள் மனசார வேண்டி வெறும் சிம்பிளான ஒரு சைவ உணவுகள் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு முருகனுக்கான வழிபாடுகள் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். இதில் கூடுதலான விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 27ஆம் தேதி தான் நமக்கு வசந்த நவராத்திரியுடைய கடைசி நாள். அம்பாளுடைய அனுகிரகமும் ப்ளஸ் அன்னைக்கு ஸ்ரீராம நவமி, ராமபிரானுடைய அனுகிரகமும் ப்ளஸ் நமக்கு இந்த முருகப்பெருமானுடைய அந்த விரதம், நம்ம வழிபாடு, உங்கள் வேண்டுதலை வைக்கக்கூட அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வைக்க போகிறீங்க. இப்படி எல்லா தெய்வங்களுடைய அந்த அனுகிரகமும் நமக்கு இப்படி ஒரு சேர கிடக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் சின்னதான ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சாலே கண்டிப்பாக நடக்கும். அதுவும் நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் கேட்டு இப்படி சில விசேஷமான தீப வழிபாட்டை அந்த நாள் நீங்கள் துவங்குறப்ப கண்டிப்பாக நமக்கு இமீடியட்டாக நமக்கு உடனுக்குடனே நடக்குங்க. ஏன்னா இது மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, ஒரு நேரத்தை யாருமே தயவு செஞ்சு தவற விடக்கூடாது. இந்த நாள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகா அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் அன்றைக்கி முழுக்க முழுக்க சொல்லிவிட்டு, உனக்காக நான் அந்த ஒரு விரதத்தை தொடங்குறேன், எனக்கு நீ நல்லபடியாக நீ எனக்கு இது நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் முருகன் கிட்ட விரதம் இருக்கிறீங்களோ மனசார வேண்டி இந்த 6 நாட்கள் விரதத்தை நீங்கள் துவங்கலாம். இப்படி விரதத்தை நாங்கள் பண்ணலப்பா, நாங்கள் எளிமையான தீப வழிபாடு மட்டும் தான் பண்ணுறோன்னா, மனசுக்குள்ளே முருகனை வேண்டிட்டு எங்களுக்கு நல்லபடியாக இந்த காரியத்தை இந்த 6 நாட்கள் நான் விளக்கு போடுறேன், நீ எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகனுடைய சிலை அல்லது படம் இருந்ததுன்னா நீங்கள் அதை தனியாக அப்படி ஒரு மனையில் வச்சுட்டு அப்படி வழிபாடு பண்ணலாம். இல்லாட்டி சுவாமி ரூம்லேயே உங்களுடைய அந்த கபோர்ட்லேயே நீங்கள் வச்சு நல்லபடியாக முந்தின நாளே நம்ம எல்லாம் தொடச்சி எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு அந்த முருகனுக்கான ஏதாவது ஒரு பூக்கள், நமக்கு வாசனையான பூக்கள், சிவரளி பூக்கள், செம்பருத்தி பூ, என்ன பூ உங்கள் கிட்ட கிடைக்குதோ அந்த பூக்கள் நீங்கள் 6 நாளும் தொடர்ந்து நீங்கள் வைக்கலாம். சுவாமிக்கு நிவேதனமாக பால் வைக்கலாம். ஏன்னா எல்லாருடைய வீட்லேயும் கண்டிப்பாக பால் இருக்கும் பார்த்தீங்களா. பால் மட்டும் காய்ச்சி கொஞ்சம் நாட்டு சக்கரை மட்டும் நீங்கள் போட்டு வைக்கலாம். இல்லாட்டி உலர் திராட்சைகள், பழங்கள், அப்படி என்ன நிவேதனம் வைக்க முடியுமோ உங்களாலுக்கு முடியுமோ அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். எளிமையாக ஒரே ஒரு தீபம் மட்டும் தாங்க ஏற்ற போகிறோம். இந்த 6 நாட்களுமே நம்ம ஒரு கோரிக்கைகள் நடக்கணும் அப்படிங்கிறப்ப நெய் தீபம் தான் ரொம்ப விசேஷம். நீங்கள் எப்பயுமே முருகனுக்கான வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப உகந்தது வெற்றிலை தீப வழிபாடு. இந்த 6 நாட்கள் உங்களுக்கு வெற்றிலை தீபம் உங்களால் போட முடியும், நீங்கள் இருக்கக்கூடிய ஊரில் உங்களுக்கு வெத்தலை கிடைக்குது அப்படின்னா தாராளமாக 6 வெற்றிலை, ஒரு ஷட்கோண கோலம் போட்டுட்டு 6 வெற்றிலை வச்சு அதற்கு மேலே நம்ம 6 அகல் விளக்கு வச்சு நீங்கள் அது மாதிரி பண்ணலாம். இல்லாட்டி 6 வெற்றிலைகள் அதற்கு மேலே ஒரே ஒரு நம்ம அகல் தீபம் வச்சுக்கலாம். இல்லாட்டி ஒரே ஒரு வெத்தலை மட்டும் வச்சு ஒரே நம்ம ஒரு தீபம் மட்டும் கூட நீங்கள் ஏற்றிக்கலாம். எப்படி உங்களுக்கு சௌகரியமோ அதற்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். ஆனால் ஒரு தீபமே நமக்கு போதுமானது. அப்படி ஒரே ஒரு தீபம், அகல் தீபம், நெய் விட்டு இப்படி தீபம் நம்ம பஞ்சத்திரி போட்டு ஏற்றுறப்ப அந்த தீபத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு சூக்ஷ்மமான ஒரு பொருள் தாங்க சுக்குப்பொடி. ஏன்னா சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை. இந்த சுக்குங்கிறது முருகப்பெருமானுக்கு அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு பொருள். நம்முடைய மனசில் எதை நினச்சி நீங்கள் கோரிக்கைகள் வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கைகளை நமக்கு உடனுக்குடனே நடத்தி தரக்கூடிய சக்தி இந்த சுக்குக்கு இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சமாக கூட வாங்கிக்கலாம். இல்லாட்டி சுக்கு பொடி மாதிரி கூட நம்ம கடையில் ரெடிமேடாக கூட கிடைக்கும் பார்த்தீங்களா. அப்படி நீங்கள் வாங்கிட்டு ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் அந்த நெய் தீபத்தில் கொஞ்சோண்டு நீங்கள் அதை போட்டுட்டு இந்த விளக்கை உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றுங்க. இப்படி 6 நாட்கள் சுக்குப்பொடி போட்ட இந்த ஒரு தீபத்தை நம்முடைய வீட்டில் நம்ம ஏற்றுறப்ப இதுவரைக்கும் நடக்காத சுபகாரிய விஷயங்கள் கூட நிச்சயமாக நம்ம குடும்பத்தில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். எல்லா நல்ல காரியங்களும் நல்ல விஷயங்களும் ஒவ்வொன்றா நம்ம குடும்பத்தில் முருகன் அருளாலே நடக்குங்க. ரொம்ப எளிமையான தீப வழிபாடு தான். உங்களால் 6 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்க முடிஞ்சால் நீங்கள் பண்ணலாம். இல்லாட்டி இந்த தீப வழிபாட்டையாச்சும் நீங்கள் முருகனை வேண்டி பங்குனி உத்திர நாள் வரைக்கும் நீங்கள் 6 நாட்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக கைமேல் பலன் கொடுக்கும். நிச்சயம் இந்த தகவலானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவணபவ அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. முருகனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி
உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.